அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நமது உடல்ல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. இதில் 7 முக்கியமான சக்தி மையங்கள் இருக்கு. அதை பத்தி வேறு விதமான ஒரு புரிதல்ல தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். ஏன் வேறு விதமான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 7 சக்தி மையங்கள், அதாவது 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றத பத்தி தேவைக்கு அதிகமான நிறைய விளக்கங்களுடன் கூடிய அதிகப்படியான காணொளிகள் இந்த யூடியூப் தளத்துல இருக்குது. நான் என்ன புதுசா சொல்லிட போறேன். ஆனா சில விஷயங்கள் இருக்குது, அதை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்களோட வீடியோ நாம பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதற்கான புரிதல்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு 5 சக்கரங்கள், நம்மளுடைய தொண்டைக்குழி வரைக்கும் 5 சக்கரங்களும், நெற்றியில் ஒரு சக்கரமும் உச்சந்தலையில் ஒரு சக்கரமும் இருக்குது. மொத்தம் 7 சக்கரம்னு சொல்கிறோம். இதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா, சகசராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றோம். நமது உடம்பில் மொத்தம் 72,000 நாடிகள் துடித்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு வினாடியும் துடித்துக்கிட்டே இருக்குது. 72,000 நாடிகளும் சரியான முறையில் துடிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்தவித கேடும் இல்லாமல் ஆரோக்கியமா இருப்போம். நம்ம இந்த 72,000 நாடிகளும் 114 இடத்துல ஒன்று சேர்ந்து திரும்ப அங்கேருந்து திரும்ப பிரிஞ்சு போகும். ஒவ்வொரு ஜங்ஷன் பாக்ஸ், நம்ம வீட்டில் ஒயரிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஒயரிங் கொடுக்கும்போது அங்கங்கே ஜங்ஷன் பாக்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள 114 ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த 114 ஜங்ஷன் பாக்ஸு, அதில் 7 மெயின் ஸ்விட்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7 சக்கரங்கள் அல்லது 7 சக்தி மையங்கள், இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவைகள் நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே, இந்த 7 சக்கரங்களையுமே நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாம் நினைத்தால் நாம் நினைத்தபடி அதை செயல்பட வைக்கவும் முடியாது, நாம் நினைக்கிற மாதிரி அதை அந்த செயல்பாட்டை நிறுத்தவும் முடியாது. இது முழுக்க முழுக்க மூளையின் கட்டுப்பாடுலையும் கிடையாது, இருதயத்தின் கட்டுப்பாடுலையும் கிடையாது, நம்மளுடைய உணர்வுகளின் கட்டுப்பாடுல எதுலையுமே அது கிடையாது. ஆனால் இந்த 7 சக்கரங்களையும் நாம் தொடர்ந்து முயற்சிக்கும் பட்சத்தில் அந்த 7 சக்கரங்களும் சரியான சக்தி ஊட்டுதல் மூலமாக நமக்கு பயன்பெறும் வகையில் அதை நாம் செஞ்சுக்கிற முடியும். அதுக்கு தான் நிறைய யோகாசனம், பிராணாயாமம், அது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மூலாதார சக்கரம், இது இந்த பூமிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலாதார சக்கரம் சரியாக வேலை செய்தால் நமக்கு கற்பனை சக்திகளும், அப்புறம் காம உணர்வுகள், அதாவது இனப்பெருக்கத்திற்கான வேலையும் இது செய்யும். இதுதான் மூலாதாரம் அப்படின்றது கூடிய தத்துவம். இந்த மாதிரி 7 சக்கரங்களுக்கும் 7 விதமான தத்துவங்கள் இருக்குது. முதல்ல அந்த அடிப்படை இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் செய்யணும், அது பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். ஆனால் இந்த 7 சக்கரங்களுமே அப்போ இயங்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது தன்னுடைய இயல்பான இயங்குதல் நிலையில இருந்து அபரிவிதமான இயக்கத்திற்கு அதை மேலெடுத்து கொண்டு வரணும். அதுக்குத்தான் நாம் இந்த பிராணாயாமம், தியானம், மூச்சு பயிற்சி,
யோக பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியிருக்குது. இந்த நிலையை நாம் செய்யணும் அப்படின்னா நம் மனம் அமைதியான நிலையில் இருக்கணும். எதற்கும் சஞ்சலப்படக்கூடாது, எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு அமைதியான மனநிலையில் நாம் இருக்கணும். அமைதியான மனநிலையில் இருக்கிறதான பிரச்சனையும் நமக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் அமைதி அப்படின்னாலே என்னன்னே தெரியல. அமைதினா ஒரு ரூமுக்குள்ளே போய் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு பேர் அமைதி அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அதற்கு பேர் அமைதி கிடையாது. நமது மனதளவில் எண்ணங்கள் அற்ற நிலையில் நாம் இருப்பதற்கு பேர் அமைதி. அதுக்கு பேர் தான் உண்மையிலே அமைதியான நிலை. அப்படின்னா அந்த எண்ணங்களை எப்படி நாம் குறைந்த அளவு அல்லது எதுவுமே இல்லாத அளவு எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். நாம் ஒன்றை நினைக்கிறோம், அந்த நினைவிற்கான காரணம் அந்த நம்மளே அறியாமல் அந்த எண்ணங்கள்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்மளால் நிறுத்த முடியாது. அது அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோன்னு நம்ம உணர்றோமோ அந்த வினாடி அந்த எண்ணம் எதற்கானது, யாருக்கானது அப்படின்னு நம்ம தொடர்ந்து அதை கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த எண்ணத்தின் கூடவே கேள்வி கேட்டு விசாரம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது நம்முடையது, நம்மளுக்காக அந்த எண்ணம் உருவானது அப்படின்னு நிற்கும். ஒரு 5-6 கேள்விகளுக்கு அப்புறம் அல்லது ஒரு 10 கேள்விகளுக்கு அப்புறம் அது நமக்காகத்தான் அப்படின்றதுக்கு தான் நிற்கும். ஏன்னா தான் அப்படின்றதுக்காக மட்டுமே தன்னுடைய மனதில் எண்ணங்கள் எழுமே தவிர பிறருக்காக அப்படின்னாலும் அதில் இருந்து தனக்கு என்ன பயன் அப்படின்றதுக்காக தான் அதிகப்படியான எண்ணங்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் உருவாகும். அப்போது இந்த நார்மல் அப்படின்றதுல இருந்து அப்நார்மல் அல்லது எக்ஸ்ட்ரீம் லெவல் அல்லது ஹை லெவல் அப்படின்னு போகும்போது தான் பிறருக்காக மட்டுமே எண்ணக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும். இப்போ நாம் அப்படின்ற நிலை, நான் அப்படின்ற நிலைக்காக நம்ம யோசிக்கும்போது ஒவ்வொரு எண்ணங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களினுடைய விளைவு எதை நோக்கியதாக இருக்கும்? நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விளைவை நோக்கி தான் இருக்கும். யாராவது நான் இந்த இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு யாராவது நம்ம போகிறோமா? இல்லை இந்த இடத்துக்கு போனால் துன்பம் வரும் தெரிஞ்சு யாராவது அந்த இடத்துக்கு போவோமா? போகவே மாட்டோம். நம்மளுக்கு ஒரு செயல் செய்வதால் நமக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அப்படின்னா தான் அந்த எண்ணம் உணர்வாக மாறி செயலாக உருவெடுக்குது. அப்போது அந்த எண்ணம் உருவாகும் பொழுதே அதை நிறுத்தணும். ஃபஸ்ட்டு நிறுத்தி இது யாருக்கானது, எதற்காக இந்த எண்ணம் எனக்கு வருது அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக கேட்டுக்கிட்டே வரணும். இது நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி தான் செய்யணுன்றது விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் நீங்கள் ஏதாவது நீங்கள் கல்வி கற்றுட்ருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணமாகாத இளைஞர்களாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த எண்ணத்தை உங்களால் நிறுத்தி கேள்வி கேட்க முடியும் என்றால் நீங்கள் உயர்ந்தவர்கள், மிக மிக உயர்ந்தவர்கள். ஸோ அந்த எண்ணத்தை நாம் முதல்ல நிறுத்தணும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா உட்காந்துருப்போம். திடீர்னு அங்கே பார்த்தோன்னா அன்றைக்கி அப்படி சொன்னான்ல, இவன் இப்படி சொன்னான்ல, அது ஏன் அப்படி நடந்துச்சான், எப்படி இதெல்லாம் நம்மளை பார்த்து இப்படி சொல்லலாம், நம்மளை பார்த்து எப்படி தெரியுது அவனுக்கு அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் படன்னு ஏகப்பட்ட நினைவுகளும் எண்ணங்களும் அதனால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நினைவுகள் என்பது நமது கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளின் நினைவு தான். அதில் இருந்து நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கியதான எண்ணங்கள் தான் அதிகப்படியாக உருவாகும்.
ஸோ நம்ம எதிர்காலத்தை நாம் கணிக்கணும்னு சொல்லி இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அந்த எண்ணத்தை உருவாக்குறோம். இந்த எண்ணம் உருவாவதற்கான முக்கியமான காரணங்கள் இதுதான். ஸோ இந்த எண்ணத்தை ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது அதை நிறுத்தி இது யாருக்கானது, எதற்கானது அப்படின்ற கேள்வி கேட்டனா, இது எனக்கானது, என்னுடைய மகிழ்ச்சிக்காகத்தான், என்னுடைய தேவைக்காகத்தான் அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ எனக்காக, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய தேவை அப்படின்னா நான் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேளுங்க. அப்போ கேட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா, இந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணங்கள் வந்து எப்படின்னா மேலோட்டமாக நமது உணர்ச்சி வயசப்பட்டு நம்மளுடைய கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களால் ஏற்பட்டக்கூடிய உணர்வுகள் அது. அதனால் இந்த எண்ணங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நான் யார் அப்படின்றது கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த உணர்வு பூர்வமான எண்ணங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த எண்ணம் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். அப்போ திரும்ப அப்படியே உட்காந்துருப்போம், அதில் திரும்ப நம்ம நடந்து போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், திடீர்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ உடனே அந்த இடத்துல நிறுத்தி இது எதுக்கானது, யாருக்கானது, இப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இது குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து பல நாட்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிந்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். ஏன் அமைதியாக உட்கார்ந்தா எண்ணங்கள் வருது? சும்மா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது, வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் இது வர்றதில்லை அப்படின்னா, நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அதில் 60% கவனம் அந்த வேலையிலேயோ அல்ல எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பற்றின கவனத்தில் தான் இருக்குமே தவிர இந்த எண்ணங்கள் வேறு எண்ணங்கள் பற்றி வராது. நம்ம எப்போ ஒரு செயலற்ற நிலையில் அமைதியாக உட்கார்றோமோ அப்போ தான் மனதில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மகிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் நம்மளோட எண்ணங்கள் கிளர்ச்சியிடும். அப்போ தான் நம்ம இந்த கேள்விகள் அதிகப்படியாக கேட்க முடியும். அப்போ அதிகப்படியான கேள்விகள் கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் இது யாருக்கானது, எதுக்கானது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இது நான் யார் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் நின்னோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எண்ணங்கள் மறைய ஆரம்பிக்கும். இது உடனே நடக்க போகிறது கிடையாது. தொடர்ந்து பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் இந்த எண்ணங்கள் தோன்றுவது வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அதனுடைய வித்தியாசம் நல்லாவே தெரியும். நம்ம அப்படியே அப்படியே நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒரு நிமிஷம் நம்ம அமைதி அப்படி நம்மளை உள்நோக்கி இப்படி பார்த்தோம்னா நமக்கு எந்த எண்ணமே தோணாது டக்குன்னு உடனே. ஸோ அது அந்த மாதிரி ஒரு அறிகுறி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதியாக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதற்காக உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொண்டதாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அப்போது அதுக்கப்புறம் இது தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம், இந்த குறிப்பிட்ட காலம்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு கால அளவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக நடக்கும். நம்மளுடைய முயற்சிகளின் நேரங்களும் அதற்காக நாம் வந்து ஆழமான சிந்தனை முயற்சிகளும் செய்யலைன்னா அதற்குண்டான கால நேரம் அதிகமாக பிடிக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த அமைதியான மனநிலைக்கு வந்து அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த 7 சக்கரங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான நிலைகள் இருக்குது. அதை நோக்கி நாம் நம்மளுடைய அனைத்து எண்ணத்தின் சக்திகளையும் அந்த இடத்தில் நம்ம ஒன்று குவிக்கும் பொழுது அந்த நாளமில்லா சிறப்பிகள் அதிகப்படியான சக்திகளை பெற்று விரிவிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது அதனுடைய சக்திகள் என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். இந்த சக்திகள்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா
இதை செய்யும் பொழுது நம்மளுடைய கைகள் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய கை விரல்களுக்கும் இந்த மையங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இந்த கைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை விரல்கள் நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இது மணிப்பூரக சக்கரத்துக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விரல். இந்த மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரம் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய நாபி, அதாவது தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தோராயமாக ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது மணிப்பூரக சக்கரம். அடுத்தது நம்மளுடைய சுட்டு விரல், அதாவது ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆள்காட்டி விரல் அப்படின்றது அது அநாகதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அநாகதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நெஞ்சு எலும்பு முடியுது பார்த்தீங்களா, அந்த முடிகிற இடத்துல கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட், அதாவது நம்மளுடைய கால்களில் விட்டுருங்க, நம்மளுடைய உடல் அப்படின்ற இந்த செவ்வக வடிவமான உடல்ல நடுவில் இருக்கிறது தான் அந்த அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரத்துக்கும் நம்மளுடைய ஆள்காட்டி விரலுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த நடு விரல் அப்படின்றது விசுத்தி அப்படின்னு சொல்கிறது. விசுத்தி அப்படின்றது நம்மளுடைய குரல் வலை இருக்கு இல்லைங்களா, தொண்டை பகுதியில் குரல் வலை, அங்கே 2 எலும்புகள், அந்த இடத்துல நம்ம லேசாக பார்த்தா கொஞ்சம் கை விரல் லேசாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருக்குது விசுத்தி அப்படின்றது. நம்மளுடைய மோதிர விரல் அப்படின்றது மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் மலத்வாரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடம்தான் மூலாதார சக்கரம். நம்மளுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கரம் இருக்கு. சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்றது எங்கன்னா, நம்மளுடைய நாபி தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து தோராயமா 2 இன்ச்சு கீழே. இந்த 5 சக்கரங்களும் சரியாக வேலை செய்யும் பட்சத்தில் நம்மளது நெற்றிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண், 3வது கண் அல்லது ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய வேலை அபரிவிதமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 3வது கண் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் பேர் அந்த நாளமில்லா சுரபிக்கு பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு மேலே இருக்கிறது தான் சகசிராரம், அது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அபரிவிதமான சக்திகளையும் நம்மை இறை நிலையோடு வைத்திருப்பதற்கும் இது உதவி செய்யுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.